பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்ற மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கிய உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தம் ஆய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருளுவது இனியே கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியாத மாணிக்கமலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவம் சிவனை திருவீழிமிடலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண்கள் குளிர்ந்தனவே சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மனத் தொண்டருள்ளி சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மனத் தொண்டருள்ளி சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறிநெறி சேராமே வில்லாண்ட கனக திரள்மேறு விளங்கன் விளைப்பாகன் பல்லாண்டு எனும் பதம் கடந்தானுக்கே
பல்லாண்டு கூறுதுமே. அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. உம்பதரும் தேனுமணி கசிவாகி பொன்கடலிற்றேனமுத துணரூரி இன்பரசத்தே பருகி பல காலும் இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த உயிர் காதலவுன் தருள்வாயே தங்கிதனுக்கானவன தனைவோனே தந்தை பலத்தாளருள்கை கனியோனே தம்பிதனுக்கானவன தனைவோனே தந்தை பலத்தாளருள்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து ஜரத்தானி முக பேருமாளே. ஏ ஏ ஏ வான்முகில் வளாது பீக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்கிக உலகமெல்லாம். மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே அருள்வாய். எல்லாம் வெல்ல ஆற்றங்கரை அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற வேட்பெருமானுடைய பாதார விந்தங்களை மேலமர்த்தி முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்று இவ்வாச்சிரமத்தை வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கலாநிதி மோகனதாஸ் சுவாமியுடைய பாதம் பணிந்து இன்றைய தினம் ஞானச்சுடர் வெளியீட்டுரை மதிப்புரையாக செய்ய வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இங்கு அமர்ந்திருக்கின்ற அடியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த வணக்கங்கள். முருகனுடைய திருவருள் நிறைந்திருக்கின்ற இந்த பதியிலே நடைபெறுகின்ற பல்வேறு காரியங்களுள் இருக்கின்றது. இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் பாலித்திருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறை நம்பிக்கை என்ற ஒன்று இருப்பதனால்தான்
மனித சமூகம் அன்றும் இன்றும் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனித வாழ்வை வளம்படுத்தியது சமய உணர்வு. முன்னர் வேட்டையாடி நாடோடியாக வாழ்ந்த மனிதன் கூடத்தில் அமர்ந்து வாழ ஆரம்பித்த பொழுது, நாகரிகங்கள் உருவாகிய பொழுதுதான் மக்களிடத்திலே சமய ஒழுக்கங்களை பேணுகின்ற மரபு மேலோங்கியது. அந்த சமய மரபு, சமய பண்பாடுகள் மக்களை வாழ வைத்தது. எனவே வாழ வைத்த அந்த சமயத்தை மனிதர்கள் அன்றும் இன்றும் என்றைக்கும் போற்றி பின்பற்றி வருகின்றார்கள். ஆனால் மனித வாழ்க்கையிலே காலத்தினுடைய இடைவெளிகளிலே சில பேர் அந்த சமய வாழ்வை விடுத்து தம்முடைய மனம் போன போக்கிலே வாழுகிற வாழ்க்கை முறையும் உண்டு. ஆனால் அதுவும் உலகத்திலே இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். உலக வாழ்க்கையிலே எல்லாம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. இதைத்தான் எங்களுடைய கோபுரங்கள் காட்டுகின்றது. ஒரு ஆலயத்துடைய கோபுரத்திலே எல்லா வகையான அம்சங்களும் இருக்கு. நீங்கள் கூர்ந்து பார்த்தால் தெரியும். நாங்கள் பார்க்கக்கூடாத விடயங்களும் அங்கே இருக்கும், பார்க்கக்கூடிய விடயங்களும் இருக்கும். ஏனென்று கேட்டால் எல்லாம் நிறைந்ததுதான் பிரபஞ்சம். உலகத்திலே எல்லாம் நிறைந்ததுதான் உலகம். இந்த உலகத்திலே எல்லாம் நிறைந்திருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய மனித வாழ்க்கையை நல்ல முறையிலே வளப்படுத்திக் கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மனித வாழ்வுடைய நோக்கமாக அமைந்திருக்க வேண்டும், மனித வாழ்வுடைய பயனாக அமைந்திருக்கும். எனவே நாம் மனித வாழ்வுடைய பயனை அனுபவிப்பதற்கு நாங்கள் வாழ்க்கையிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த வகையிலே நாம் முற்பிறப்பிலே செய்த புண்ணியத்தினாலே, தவத்தினாலே இந்த பதியிலே வந்து நாம் அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்கின்ற அவருடைய அருள் ஆட்சிக்கு உட்பட்டு வாழுகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற அந்த முருகப்பெருமானுக்கு நாம் நன்றி கூறிக்கொண்டு, இன்று இந்த ஆச்சிரமத்துடைய பணிகளிலே மிக முக்கியமான பணி மாதந்தோறும் இந்த ஞானச்சுடர் வெளியீடு என்பது. பல பத்திரிகைகள் தோன்றுவதற்கு முன்னரே அல்லது தோன்றாமலே மறைந்து விடுவது உண்டு. ஆனால் இன்று 26வது ஆண்டிலே முடித்து இந்த 317வது மலர் வெளியிடுகிற அளவுக்கு எந்த விதமான தங்குதடை இல்லாமல் நாட்டிலே பல்வேறு வகையான இன்னல்கள், துன்பங்கள், அரசியல், பொருளாதார நெருக்கடிகள், சவால்கள், துன்பங்கள், நோய்கள் எல்லாம் ஏற்பட்டு பல்வேறு வகையான நெருக்கடிகள் ஏற்பட்ட பொழுது கூட அந்த நெருக்கடிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நின்று இறையருள் நம்மை ஆட்சி செய்கிறது என்பதை காட்டுகின்ற ஒரு அம்சமாக ஞானச்சுடர் வெளியீடு என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இப்பொழுது சாதாரணமாக தெரியும். சாதாரணமாக நாங்கள் போட்டோ செட் அடிக்கப் போனாலே 10 ரூபா செலவாகிறது. எனவே நாங்கள் முந்தைய 1 ரூபா கொடுத்து போட்டோ செட் அடிச்சினாங்க, இப்பொழுது 10 ரூபா செலவாகிறது. இவ்வாறு செலவு அதிகரிக்கிறது என்பதற்காக இந்த வெளியீடு நிற்கவும் இல்லை, தடப்படவும் இல்லை. இலக்கவன் நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதால் அந்த முருகப்பெருமானுடைய அருளாட்சி என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்று இந்த 317வது ஞானச்சுடர் வெளியீடு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் கூடியிருக்கிறது என்று நினைந்து கொண்டு அந்த முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை மனதில் அமைத்துக் கொண்டு இன்றைய ஞானச்சுடர் வெளியீட்டுக்கான வெளியீட்டுரை செய்ய இருக்கின்றவர் எங்களுடைய சன்னதியான ஆச்சிரம செவக்கலை பண்பாட்டு பேருடைய உறுப்பினரும் யாழ்ப்பாண கல்வியுடைய ஆசிரியருமாகிய திரு துரை கணேசமூர்த்தி அவர்கள். அவர் சிறந்தொரு ஆசான். இந்த ஆச்சிரம் நிகழ்வு எல்லாவற்றிலும் பங்கு பெற்றுகின்றவர், மிகுந்த ஆர்வம் கொண்டு பங்கு பெற்றுகின்ற அவர் இன்றைக்கு இந்த ஞானச்சுடர் வெளியீட்டுரையை செய்ய அவருடைய திருவருள் கூடியிருக்கிறது. எனவே அந்த முருகப்பெருமானுடைய திருவருளை வேண்டி அவரை அந்த வெளியீட்டுரை செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நாம் வரவேற்று அந்த வெளியீட்டுரையை செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அவர்களையும் வெளியீட்டுரை மதிப்பீட்டுரை நிகழ்த்த வந்திருக்கின்ற ஆசிரியர் துரை கணேசமூர்த்தி அவர்களையும் இங்கு இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற முருகன் அடியார்கள் அனைவரையும் வணங்கி இந்த வெளியீட்டுரையை ஆரம்பித்து நான் இப்படியான விழாவுகளிலே நான் பேசுவது ஒரு காலம் இல்லை. ஆனாலும் ஏன் என்றால் அந்த விழாவுகளில் இல்லை, பொதுவான கூட்டங்களில் பேசிக்கல கண்ட நேரம் பொய்களை பேச வேண்டிய வரலாறு நான் அவர்களை தவிர்த்து கொள்கிறது. ஆனால் மோகனதாஸ் சுவாமிகள் கேட்டுக்கொண்டதற்கு அமையவாக இங்கே இந்த பொய் என்று பேசுவதற்குரிய விஷயங்கள் இல்லை என்பது நான் நீண்ட காலமாக கண்ட உண்மைகள். அந்த வகையிலே இன்றைய வெளியீட்டுரை ஆற்றுவதற்கு நான் சம்மதித்தேன்.
1998ஆம் ஆண்டிலே இந்த ஞானச்சுடர் மலர் வெளியீடு ஆரம்பமானது. ஆனால் காலத்திற்கு காலம் ஒரு காலம் தப்பாமல் இந்த மலர் வெளி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மலர் வெளியீடு தொடர்ந்து நடைபெற வேண்டுமா இல்லையா என்பது பற்றியெல்லாம் சுவாமிகள் வாசகர்களிடமிருந்து கருத்துக்களை எடுத்துத்தான் செய்கிறது. ஆனால் கருத்துக்களை 100% இந்த மலர் தொடர்ந்தும் வெளிவர வேண்டும் என்ற கருத்து தான் முன்னின்றது. அந்த வகையிலே அன்னதான பணியோடு சேர்ந்து இந்த ஞானச்சுடர் மலர் வெளியீடு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஞானச்சுடர் வெளியீடு மாத்திரமில்லை, இந்த ஆச்சிரமம் செய்கின்ற பணி யாரால் இணைத்து பார்க்க முடியாத பணிகள். அது கல்விப்பணியாக இருக்கலாம், நிவாரணங்களாக இருக்கலாம், நோயுற்றவர்களுக்கான உதவிகள், வயோதிபர்களுக்கான உதவிகள், அது சொல்லி அந்த அந்த சொல்ல முடியாத பல உதவிகள். இந்த உதவிகளை வேறு நிறுவனங்களையும் இதுவரையிலே செய்ததாக என்ற கணிப்பில் இல்லை. ஆனால் அந்த செய்கின்ற உதவிகள் எல்லாம் உரியவர்களுக்கு உரிய முறையிலே சென்றடைகின்றது. கல்வி பணியை பொறுத்தளவிலே யாழ் பல்கலைக்கழகங்களிலே கல்வி பயிலுகின்ற வறுமை நிலையில் உள்ள மாணவிகளுக்கு மோகன்லால் சுவாமிகள் அவர்கள் மாதம் நிதி உதவிகள் செய்து வருகின்றார். அது கொஞ்சமில்லை, 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு. அவர்கள் வடக்கு கிழக்கு மலையகம் சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் கூட அவருடைய பணி கல்வி என்ற இன மத பேதம் மற்ற விதமான உதவிகள். இது இந்த உணவு நிவாரணங்கள் எல்லாம் மன்னாரிலே, வவுனியாவிலே, திருவண்ணாமலையிலே, மட்டக்களப்பிலே எல்லாம் சேர்ந்து நிவாரண உதவிகளை எல்லாம் பாசலாக கட்டி கொண்டு போய் 3000, 4000, 5000 ரூபா பெறுமதியான உணவு பொட்டலங்களை எல்லாம் வழங்கி இருக்கின்றார். ஆனால் அங்கே வழங்கிகளை இந்துக்களுக்கு என்று சொல்லியோ இவர்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லி ஐயா வழங்குவதில்லை, சுவாமிகள் வழங்குவதில்லை. உணவு பசி என்பது எல்லாருக்கும் உரியது. அது கிறிஸ்தவனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், பௌத்தனாக இருக்கலாம். அது ஐயாண்ட அடிப்படை இது அப்படியாக இருந்தது. ஆனால் அந்த அப்படி நாங்கள் செய்கின்ற பொழுது கூட அங்கே வந்து சாப்பிட்ட அந்த உணவு பொதிகளை வாங்கியவர்கள் பல மொழி பேசுகின்ற சிங்கள மக்கள் வாங்கியிருக்கிறார்கள், முஸ்லீம் மக்கள் வாங்கியிருக்கிறார்கள், கிறிஸ்தவ மக்கள் அதுக்கு ஐயா சொல்லுவார், பசி சகலருக்கும் ஒன்றுதான், அதிலே வேறுபாடு என்பது கிடையாது, பசி எல்லாருக்கும் உரியது. அதே மாதிரி இப்போ வன்னியில் இந்த மழை காலங்களில் அரசு நிவாரணங்கள் வழங்கினது. சில பகுதிகளில் நிவாரணங்கள் வழங்கப்படாத, உண்மையிலே அந்த நிவாரணத்தை பெற தகுதியான பலர் அதுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை. ஐயா சுவாமிகள் அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல, நல்ல மழை பெய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த இடங்களுக்கு போய் பார்த்து பொழுதுடமையும் விவரங்களை எடுத்து 280 உணவுப்பொதிகளை அடுத்த நாள் கொண்டு போய் பாடசாலையில் வைத்து வழங்கினவர். அது மட்டுமே அப்படி கர்நாடகங்களில் இது நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த உணவுப் பொருட்களை பெறுவதற்கு குறிக்கப்பட்ட ஆட்கள் தங்கள் நிவாரண அட்டையோடு வந்தபோது அவர்களுக்கு அரசு அந்த உதவிகள் வழங்கப்படவில்லை. சரியான ஆட்களை இனங்கண்டு அந்த நிவாரண உதவிகளை வழங்குவதற்குரிய முறை அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார். அது மட்டுமில்லை, இந்த வைத்திய உதவி வந்து இப்போ அண்மையில் கூட வந்து அரசு வைத்தியசாலைகளிலே நான் நினைக்கிறேன், நான் 7-8 இது போயிருக்கிறேன், 10-15 வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்து வகைகள் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா பெறுமதியான மருந்து வகைகளை தேடி அந்த வைத்தியர் ஆலோசனையின்படி என்னென்ன மருந்துகள் தேவையோ அந்த மருந்துகளெல்லாம் வாங்கி அதுக்கு நிதி கொடுத்து அந்த மருந்துகளை வாங்கி அந்தந்த வைத்தியசாலைகளிலே கொண்டு போய் வழங்கி இருக்கின்றார்.
பொதுவாக அந்த ஐயா இந்த கடவுள் நேர இறங்கி வந்து இந்த வேலையும் செய்வதில்லை. ஆனால் சந்நிதி முருகன் எந்த கணிப்பு சந்நிதி முருகன் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகளை தன்னுடைய ஒரு பிரதிநிதியாக வைத்து இந்த வீரர்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் என்ற முடிவு. ஏனென்றால் ஐயா இவ்வளவு பணம் இணைத்து பார்க்க இயலாத அளவு நிதி ஐயா எங்கே இருந்து வருகிறது சுவாமிகளுக்கு என்றால் அது என்னென்று தெரியாது, யாருமே சொல்ல மாட்டோம். ஐயா வங்கியில் காசு சேர்த்து வச்சு அந்த பணங்களை கொடுக்குற மாதிரியும் இல்லை. நாங்கள் யாராவது காசு கொடுத்தால் கூட கை நீட்டி காசு வாங்குகிற நிலைமை ஒரு காலமே இல்லை. அவர்கள் கொடுக்க வேண்டிய காசை கொண்டு போய் லாட்சியில் போடலாம், அங்கே கொடுக்கலாம். அது அப்படியா நடக்கும்போது ஐயா கையில் கை நீட்டி காசு வாங்கியதாக வரலாறே இல்லை. இந்த நிதிகள் இதுக்கு மட்டும் இல்லை. நாங்கள் இப்போ பாடசாலைகள் எடுத்துக்கொண்டால் பாடசாலைகளிலே தண்ணி வசதி இல்லை, குடிநீருக்கு பெரிய பிரச்சனை கணக்கு இருக்குது, சுத்திகரிக்க நீர் இல்லை. அது பிரதேசம் இடம் என்று பாராமல் பல பாடசாலைகளில் சுத்திகரிக்கப்பட்ட நீர் வழங்குவதற்கு 5 லட்சம் 10 லட்சம் ரூபா செலவில் தேவையான பாடசாலைகள் தேவையான அளவு உதவிகளை வழங்கியிருக்கு. இந்த நிதியெல்லாம் முருகன் இன்னார் மூலம்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அடிப்படையில் தான் வழங்குகின்றார். ஏனென்றால் அந்த பணத்தை கொடுக்க போகிறவற்ற மனதிலேயும் அந்த நிலை வர வேணும். அதே முருகன் அவற்ற மனதில் ஏற்படுத்தி அது இன்னார் மூலம்தான் செய்ய வேண்டும் என்பதை அவர்களுடைய மனதில் முருகன் பதிய வைக்கின்றார் என்றுதான் நான் நினைக்கின்ற உண்மையும் அதுதான். கல்விப்பணி மாத்திரம் இல்லை, வீடு இல்லாத வீட்டு திட்டங்கள் கன இடங்களில் நேரடியாக. ஆனால் எந்த பணியில் இணைய தான் வந்து செய்ததாகவோ தான் முன் வந்து செய்கிறார் இல்லை, ஏதோ முருகன்தாராண்டு அவர் கூப்பிட்றாக்கள் எல்லாம் கொடுக்க வேண்டிய ஆக்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார், அதில் பிரச்சனை இல்லை. அவர் அடைக்கின்ற ஆக்கள் எல்லாம் வழங்குகிற ஆக்கள் எல்லாம் அவருக்கு தெரியாதாக்கள் அவர் கூப்பிடைகளை நீ வான்னு கூப்பிடுறார். அது கூட முருகன் அருள் என்று தான் நினைக்கிறேன். அவர் வந்து அந்த உதவியை கொடுத்தவர் பிறகு அவற்றை மனதிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் இந்த ஐயாவோட ஒரு முறை சுவாமிகளோட ஒரு கடைச்சி கேட்குறதுன்னு இந்த சனம் வந்து இந்த உண்டியல் ஒன்றை வைக்க வேணும் என்று சொல்லி விரும்பினோம். நாங்கள் ஒரு உண்டியல் வச்சால் நல்லா இருக்கும். ஐயா அதுக்கு எனக்கு சொன்ன மறுமொழி என்னென்றால், நாங்கள் இந்த உண்டியல் வைக்கிற பெரிய வேலை இல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்காக்கள் இங்கே வந்து சாப்பிட்டு போய்க்கல. அந்த உண்டியலில் ஒரு வசதி உள்ளவர் காசை போடுகிறார். ஆனால் சாப்பிட்ற எல்லாருக்கும் அந்த வசதி இல்லைத்தானே. அப்போ அவரை மனம் வந்து போக வைக்கிறது தான் இந்த உண்டியல். அதுக்குள்ள காசு போட எனக்கு விருப்பம், ஆனால் என்னோட காசு இல்லை. அதில் ஒரு மன உளைச்சல் எல்லாம் அவருக்கு ஏற்படும். அதால் அந்த உண்டியல் கதையை விட்டுறவணும் சொல்லி அவன் ஒரு காலமே அந்த உண்டியல் வைக்கிறதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கன சம்பவங்கள் தீர்க்கதர்சனமாக யோசித்து தான் கன விஷயங்களை செய்திருக்கின்றார். செய்கிறோம் அப்படியான விஷயங்கள் கணக்க நடந்திருக்குது. வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யணும் என்றால் விண்ணப்பிக்கிறவே எல்லாருக்கும் தரையில்லை என்று சொல்லி சொன்னவர் யாரும் இல்லை, பாப்பம் என்று சொல்லுவார். நாங்கள் ஒரு முறை தேவையூரம் என்ற இடத்துல ஒரு ஆளுக்கு காலை இல்லாதுன்னு சொல்லி விண்ணப்பித்திருந்தவர். அவற்றை இடத்துக்கு இந்த வீட்டை சைக்கிள் கொடுத்ததுக்காக சைக்கிளை அங்கே கொண்டு போனோம். நியாயமான தூரம் ஏற்றி கொண்டு போய்க்கல. ஐயா அந்த சைக்கிள் ஏற்றிக்க சுவாமிகள் சொல்லுவார் அரிசியும் ஏற்றி கொண்டு போகிறது, சின்ன சின்ன பேக்குகள். அந்த அரிசியை வறுமையில் இருக்கிறார்களுக்கு அப்படியே கொடுத்து கொண்டு வருவோம். அந்த நான் அந்த சைக்கிள் கொண்டு போன இடத்துக்கு போய் ஒரு ஆளுக்கு போய்க்கல. அந்த அவர் ஒரு சைக்கிள்லாம் இருக்கிறார், அது நிறுவனம் கொடுத்த சைக்கிள். நான் ஐயா சைக்கிள் வச்சிருக்கிறான்னு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இல்லை பாப்பம் வராங்கன்ட்டு போய் அந்த சைக்கிளில் இருந்த சைக்கிளை பிடிக்க அப்படியே பொறிஞ்சு கொட்டுனது. சைக்கிள் சும்மா பொருத்தி வச்சுருந்தது சித்தையிலாத ஒரு நிலை. அந்த அவருக்கு அந்த சைக்கிளை வழங்குறதுக்கு ஐயா சுவாமிகள் எடுத்த முயற்சி உண்மையாக சரியான அளவுக்கு அந்த தூக்கி அந்த வண்டியை கொடுக்கக்கூடியதாக இருந்தார். அதே நேரம் ஒரு சின்ன பிள்ளை வந்து
தங்கன்ற வீட்டையும் வந்துட்டு போய் சொல்லி கேட்டார். ஐயா சரி வந்த நாங்கள் போவோம்ண்டு அங்கே போனால் ஒரு பலகை கட்டில் 2 காலம் இழந்த ஒரு ஆள் படுத்திருக்கிறார். வயதானான். அவர் படுத்துட்டால் அவர் சொன்னார் இங்கே இந்த ஐயாவுக்கு மட்டும் சைக்கிள் தான். இதை பார்த்துட்டு ஐயா சொன்னார் உண்மையிலே கொடுக்க வேண்டியால் தான் தருவோம் என்று சொல்லி போட்டு அவன் இந்த வீடு கடந்து கேட்டுக்குள்ள வாரம் ஆச்சிரமத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. ஒரு வீல் சைக்கிள் ஒன்றை யாரோ கனடா ஆக்கலாம் கொண்டு தந்துட்டு போன நீங்கள் பார்த்து யாருக்காவது இந்த சைக்கிளை கொடுங்க உண்டு. ஐயா நான் அவர் சொல்லி போட்டோம். அடுத்த நாள் அந்த சைக்கிளை நாங்கள் அங்கே கொண்டு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அது என்னத்தை காட்டிருந்தால் இந்த இதனை செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்கிட்ட அது போய் சேருது. வேறு இடத்துல கொடுத்துருந்தால் அது வேறு விதமாக கையாளப்பட்டிருக்கும். அப்படி கன விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதை செய்த ஒவ்வொரு பணியும் முருகனுடைய அருளால் முருகனால் அனுப்பப்பட்ட ஒருவர் தான் மோகன்தாஸ் சுவாமிகள் என்பது என்னுடைய கருத்து. எனவே என்னுடைய வெளியீட்டுரையை மதிப்பீட்டுரையை செய்வதற்கு நான் என்னுடைய உரையை முடித்துக்கொள்வேன். திரு சிற்சவேசன் அவர்கள் முருகனுடைய திருவருளால் இந்த ஆச்சிரமத்தினாலே நடைபெறுகின்ற பணிகளிலே தன்னை இணைத்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எமக்கே தெரியாத பல செய்திகளை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இங்கே எடுத்துரைத்தார். முதல்லே தான் குறிப்பிட்டால் நான் இங்கே எங்கேயும் பேசுவதில்லை என்று கேட்டால் பொய் பேச விரும்புவதில்லை. எனவே அவர் தான் கண்ணாலே கண்ட உண்மைகளை மாத்திரம் இந்த முருகப்பெருமாடு சந்நிதியிலே நீங்களும் தெரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அதுவும் முருகனுடைய திருவருளாகவே சொல்ல வைத்ததை எட்டி நான் பெரும் மகிழ்வடைகின்றோம். எனவே முருகனுடைய திருவருளால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உணர்கின்ற வகையிலே உணர்த்துகின்ற வகையிலே நிகழ்வுகள் யாவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வெளியுற்றை செய்த அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து மதிப்புரையை நிகழ்த்துவதற்காக நமது செவக்கலை பண்பாட்டு பேருடைய உறுப்பினரும் யாழ்ப்பாண கலையினுடைய ஆசிரியருமாகிய திரு துரை கணேசமூர்த்தி அவர்களும் ஆச்சிரம பணிகளில் எல்லா பணிகளிலும் தன்னை இணைத்துக் கொண்டவர். ஆச்சிரமத்தில் சில வேளைகளிலே சில மதிப்புரையாளர்கள் வராத பொழுது தானே மதிப்புரை செய்கின்ற அந்த பெருமகன் இன்று அவருக்குரிய நாள் வகுக்கப்பட்டு மதிப்புரை வழங்குவதற்கான நாள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே ஞானத்தினுடைய 317வது மலருக்கான மதிப்புரை வழங்குவதற்கு பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் திரு துரை கணேசமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலினால் வானோரும் மானை முகத்தானை காதலினால் குப்புவர் தங்கை. எல்லாம் வல்ல பெருமானாக இந்த ஆற்றங்கரையிலே வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற செல்வச்சன்னதி வேலவனுடைய திருவடிகளை பணிந்து எம்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாக இந்த ஆச்சிரமத்தினால் முன்னெடுத்து செல்லப்படுகின்ற பணிகளையெல்லாம் ஆற்றி வருகின்ற ஆச்சிரமத்தின் சுவாமிகளுக்கும் அவர்தம் வழியிலே பணியாற்றி வருகின்ற ஆச்சிரமத்தின் பணியாளர்களுக்கும் இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடாத்துகின்ற எங்களுடைய சைவ கலைப்பண்பாட்டு பேரவையினுடைய தலைவர் சிவநாதன் அதிபர் அவர்களுக்கும் இந்த வெளியுற்றியை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய கிராம சேவையாளர் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே கூடியிருக்கின்ற முருகப்பெருமானுடைய அடியவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் 316வது ஞானச்சுடர் மலருடைய வெளியீடு இந்த ஆச்சிரமத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஞானச்சுடர் மலரானது ஒரு நியமம் தவறாத முறையிலே ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ இன்னல்கள் எல்லாம் வந்துற்ற போதிலும் இந்த வெளியீடு என்பது தவறாத முறையிலே இந்த ஆச்சிரமத்திலே வெளியீடு செய்து வரப்படுகின்றது. நீங்கள் எல்லோரும் அறிந்ததன் பிரகாரமாக சன்னதியான் ஆச்சிரமத்திலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகள் ஆன்மீக பணிகள் என்றும் சமூக பணிகள் என்றும்
2 பாதைகளிலே பயணிக்கின்ற போது அந்த 2 பயணங்களையும் இணைத்து அடையாளப்படுத்துகின்ற ஒரு ஆவணமாக இந்த ஞானச்சுடர் மலர் எங்களுடைய கைகளிலே கிடைத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த சமுதாயத்திலே பல நீண்ட தேவைப்பாடுகள் இருக்கின்றன. அந்த தேவைப்பாடுகளை நிறைவேற்றிக் கொள்ளாமல் ஓரளவாவது இந்த சமூகத்தினுடைய தேவைப்பாடுகளை புரிந்து கொள்ளாமல் ஆன்மீக பணிகளை அந்த இடத்திலே விதைக்க முடியாது என்ற அந்த உயரிய சிந்தனை எங்களுடைய ஆசிரமத்தின் சுவாமிகளுடைய மனதிலே தோன்றியதன் காரணமாக இன்றைக்கு அவரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சமுதாய பணிகள் என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுடைய இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஒரு தனிமனிதனுடைய தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்தின் தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு பாடசாலை போன்ற கல்விச்சாலைகளின் தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு வைத்தியசாலைக்கு தேவையான உதவிகள் என்று சொன்னாலும் சரி, அந்த தேவைகளை அந்த இடத்திலே சென்று நிறைவேற்றி வருகின்ற ஒரு புனிதமான காரியம் இந்த சன்னதியான் ஆசிரமத்தினாலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் அண்மை காலமாக ஆசிரமத்தின் சுவாமிகளே அந்தந்த இடங்களுக்கு சென்று இந்த பாதிக்கப்பட்டவர்களோடு தேவைகள் இருப்பவர்களோடு நின்று தான் ஒருவனாக நின்று இந்த சமுதாய தேவைப்பாடுகளை நிறைவேற்றி வருவதானது இந்த பெருவழியிலே காணப்படுகின்ற எங்களுடைய சமுதாயத்தினருக்கு ஒரு அருமருந்தாக அமைகின்றது. சன்னதியானை சுவாமிகளுடைய திருவுருவத்திலே மக்கள் காண்கின்றார்கள். ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுகின்றது. வாழ்க்கையின் விளிம்பிலே நின்று சிக்கி தவிக்கின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்றது. இப்படியான அந்த இலக்குகளை மக்கள் அடைவதற்கான ஒரு நம்பிக்கையை, ஒரு வழித்துணையை, ஒரு பெரும் தைரியத்தை, ஒரு வலிமையை இந்த சன்னதியான் ஆசிரமம் மேற்கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது முருகப்பெருமானுடைய திருவருள். ஆசிரமத்தின் சுவாமிகள் சொல்லுவார், எனக்கு என்னவோ தெரியாது, என்ன தேவை இருக்குன்னு தெரியாது, அதற்கு எவ்வளவு தேவை என்னும் தெரியாது, ஆனால் அவற்றையெல்லாம் செய்யக்கூடிய அந்த தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் அந்த வலிமையையும் சன்னதியான் தினந்தோறும் ஆசிரமத்தின் சுவாமிகளுக்கு வழங்கி வருகின்றார்கள். அதன் காரணமாக இன்றைக்கு இந்த சன்னதியான் ஆசிரமத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகள் எண்ணிலடங்காதவையாக, மதிப்பீடு செய்யப்பட முடியாதவையாக, பொருளாதார ரீதியாக பண ரீதியாக மதிப்பீடு செய்யப்பட முடியாத பணிகளாக இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஒரு நாளைக்கு சில வேளைகளில் 2-3 பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பத்திரிகைகள், இந்த வேறு சஞ்சிகைகள், வேற இந்த முகநூல்கள், இவற்றிலெல்லாம் சன்னதியான் ஆசிரமம் மேற்கொண்டு வருகின்ற பணிகள் வெளியிடப்பட்டு வருகின்றது. அப்படியானால் இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றப்படுவது சரி, இவற்றையெல்லாம் இந்த இடங்களிலே ஏன் சொல்லி காட்டுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். எங்களுடைய சமய வாழ்வியலில், எங்களுடைய ஆன்மீக மார்க்கத்தில், எங்களுடைய நெறிப்படுத்தலில் இப்படியான சமுதாய தேவைகளை மக்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை எங்களுடைய சமூகம் அறிகின்ற போதுதான் ஒரு ஆன்மீகமயப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு எங்களுடைய சமுதாயத்தை தயார்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் ஆசிரமம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகளை, இந்த ஒழுங்குமுறைகளை, இந்த வாழ்வியல் தேவைப்பாடுகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆசிரமத்தின் பணிகள் பற்றிய இந்த விடயத்தை ஒரு சிறு முன்னோட்டமாக உங்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டு இன்றைய தினம் வெளியிடப்பட்டு இருக்கின்ற இந்த 317வது ஞானச்சுடர் மலர் பற்றி எடுத்து நோக்குகின்ற போது, இந்த 317வது மலர் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 26 வருடங்களை பூர்த்தி செய்து இன்றைக்கு 27வது வருடத்திலே இந்த ஞானச்சுடர் மலரானது வெளியீடு செய்து வைக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த 317 மலர்
இந்த 317 மலர்களிலும் ஆக குறைந்தது ஒரு மலரிலே 5-6 கட்டுரை என்று சொன்னால் இதுவரையில் இந்த ஞானச்சுடர் மலரிலே இடம்பெற்ற கட்டுரைகள் 2000க்கும் அதிகம். இந்த 2000க்கும் அதிகமான கட்டுரைகளிலே ஒரு கட்டுரை ஆக குறைந்தது 50 வரிகளை கொண்டிருக்குமாக இருந்தால் 2 லட்சம் வரிகள் இந்த கட்டுரைகளிலே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த 2 லட்சம் வரிகளில் ஒரு வரியாவது எங்களுடைய சமுதாயத்தை மாற்றியமைக்கக்கூடியதாக, ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதாக, ஒரு நெறிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். 317 மலர் வெளியீடு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் ஒரு வரியாவது ஒரு தனி மனிதனை, ஒரு வாசகனை மாற்றி அமைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு அவசியமான தேவைப்பாடாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால்தான் இந்த மலரிலே இந்த ஞானச்சுடர் இதுவரை வெளிவந்ததன் வெற்றி தங்கி இருக்கும். இன்றைக்கு எத்தனையோ சமுதாய சீரழிவுகள், சமுதாய புறநிலைப்போக்கான வாழ்வு முறைகள் எங்களுடைய சமுதாயத்திலே நின்று நிலைத்திருக்கின்ற போது இப்படியான ஆக்கங்கள், இந்த மலர்கள், இந்த ஆன்மீக நிறைப்பட்ட பயணங்களால் தான் ஓரளவு எங்களுடைய சமுதாயம் நெறிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஞானச்சுடர் மலர் இன்றைக்கு 317வது மலராக உங்களுடைய கரங்களிலே கிடைக்கப் போகின்றது. இந்த ஞானச்சுடர் மலர் ஆக குறைந்தது நான் ஏற்கனவே சொன்னது போல் அதனுடைய ஒரு சில வரிகளாவது எங்கள் மனங்களை புடம்போட்டு காட்டுவதாக, எங்களை சீர்மியப்படுத்துவதாக, எங்களை நெறிப்படுத்துவதாக அமைந்து தொடர்ந்தும் இந்த ஞானச்சுடர் மலர் வெளிவர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. எங்களுடைய வெளியூட்டரை ஆற்ற வந்திருந்த கிராம சேவகர் ஐயா சொல்லியிருந்தார், சுவாமிகளுடன் கதைக்கின்ற போது இந்த ஞானச்சுடர் மலர் தொடர்ந்தும் வெளியீடு செய்யப்பட வேண்டுமா என்பதை பற்றி தான் பல நேரங்களிலே கதைத்ததாக. இந்த ஞானச்சுடர் மலர் இன்றைக்கு 27 வருஷமாக இந்த மண்ணிலே வெளியீடு செய்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை எழுந்தமானமாக நிறுத்தி வைத்தார். சொல்லுவார்கள், ஒரு பாடசாலையை மூடினால் 1000 சிறைச்சாலைகளை திறந்ததற்கு சரி என்று. அப்படியான ஒரு நிலைமைக்குத்தான் எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். ஆகவே முருகப்பெருமானுடைய திருவருளோடு இந்த ஞானச்சுடர் மலர் இந்த காலம் உள்ளளவும் இந்த சமுதாயம், இந்த தமிழ் சைவ மரபு இந்த இடத்திலே இருக்கும் வரைக்கும் இது ஒரு அடையாளமாக எங்களுடைய கைகளிலே கிடைக்க வேண்டும் என்ற பெருவிருப்போடு இந்த ஞானச்சுடர் மலரின் மதிப்பீட்டு விடயத்திற்கு வருகின்றேன். இந்த ஞானச்சுடர் 317வது மலர், இந்த ஞானச்சுடர் 317வது மலரிலே பழமையை போன்று குறள் வழி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி எல்லா ஞானச்சுடர் மலரிலும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதிலே ஒரு முக்கியமான குறள், செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்க உலகு. அதாவது ஒரு அரசனுக்கு கைப்பான விடயங்களை கொண்டு, அதை ஒரு உபாயமாக கொண்டு நல்ல ஆலோசனைகள் வழங்கப்பட்டால் அந்த கைப்பான விடயங்களை அந்த மன்னன் பெரிதுபடுத்தாமல் இந்த நாட்டு நலனுக்காக, மக்களுக்காக அவன் ஆற்றுகின்ற பணியை உவந்து மக்கள் அவன் கீழே குடிமைகளாக, அவன் கீழ்ப்பட்ட குடிமக்களாக வாழ வேண்டும் என்பது ஒரு பொதுவான இயல்பாக சொல்லப்படுகின்றது. அதாவது இன்றைக்கு நாங்கள் எழுந்தமானமாக வாழுகின்ற போது அற்ப சலுகைகளுக்காகவும் அற்ப சுகபோகங்களுக்காகவும் எங்களுடைய வாழ்க்கை முறைகளை இழந்து விட்டோம். இன்றைக்கு தமிழன் தமிழனாக இல்லை, சைவத்தின் அடையாளம் இல்லை. சைவம் என்பது சமயம், அதை விட்டால் தமிழன் தமிழனாக இல்லை. இன்றைக்கு பல்வேறு முறைகளிலே நாங்கள் திரிவுபட்டு விட்டோம். எங்களுடைய வாழ்க்கை முறை பல இலட்சணங்களை இழந்து விட்டது. இன்றைய உலகத்திலே நாங்கள் பார்த்தால் ஆங்கிலேயனுக்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது, சிங்களவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, சீக்கியனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. ஆனால் தமிழன் என்று சொல்பவனுக்கு அவன் இயல்பாக வைத்திருக்கக்கூடிய அடையாளம் எதுவும் இல்லை.
அவன் தன்னுடைய மொழியை கூட இழந்து போகின்ற பரிதாப நிலையில்தான் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை முறை காணப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு அவல நிலையிலே, அவல சூழ்நிலையிலே நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதானது எங்களுடைய இனம் எதிர்கொள்கின்ற சவால்களாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த குறள் வழியிலே கொடையாளி, செங்கோல், குடியோம்ப நான்கும் உடையானம் வேந்தற்கொழி. ஒரு வேந்தன் என்று சொன்னால் அவனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி சொல்கின்றது. கொடை இருக்க வேண்டும், செங்கோல் இருக்க வேண்டும், குடியோம்பும் பண்பிருக்க வேண்டும். இவ்வாறான இந்த 4 பண்புகளும் உடையவன்தான் ஒரு வேந்தன். அவன்தான் ஒளி நிரம்பிய வேந்தன் என்று சொல்லப்படுகின்றார். அடுத்ததாக நற்சிந்தனை. இந்த நற்சிந்தனை என்ற பகுதியிலே சித்தர்களாக வாழ்ந்த பெருமகான்கள் எங்களுக்கு பல்வேறு காரியங்களை முன்வைத்து சென்றிருக்கின்றார்கள். அதுபோல் இன்றைக்கும் மரப்பேனோ குருநாதன் தன்னை என்று வளமையாக இந்த ஞானச்சுடர் மலரிலே இடம்பெறுகின்ற விடயம் சிவ சிவ செல்வ கணபதி ஓமோம், சிவ சிவ செல்வ வேலாயுதன் ஓமோம் என்று இறைவர்களை முன்னிறுத்தி பின்பு இந்த அண்டத்திலே இருக்கின்ற பிரபஞ்சங்களை நெறிப்படுத்தி சொல்லுகின்ற இந்த பகுதியான அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக ஞானச்சுடர் சித்திரை மாத வெளியீடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. கடந்த ஞானச்சுடர் மாதத்தின் ஞானச்சுடர் மலரின் இந்த மதிப்பீட்டுரையை மல்லாகம் மாவட்ட நீதிமன்ற பதில் நீதிபதியும் சிரேஷ்ட சட்டத்திரணியுமாகிய சோமநாத் தேவராஜா அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அடுத்ததாக சுடர்தரும் தகவல் என்கின்ற ஒரு முக்கியமான பகுதி. அதிலே கல்வியில் முதலிடம் என்ற நிலைமை மாறி இன்று வகைதொகையின்றி போதைப் பொருளின் ஊடுருவல் மூலம் தமிழர்களின் எதிர்கால சந்ததி நாசமாக்கப்படுகின்ற ஒரு அபாயமான சூழ்நிலைக்குள் இந்த சமூகம் சிக்கி தவித்துக் இருக்கின்ற ஒரு நிலைமை. இந்த போதைப்பொருள் பாவனை என்பது அது ஒரு முனையிலே நடந்து கொண்டிருக்கின்ற போது அதனோடு இசைந்த பல்வேறு பண்பாட்டு கலாச்சார மீறல்கள், உடல் ஆரோக்கியமின்மைகள், எதிர்கால சந்ததி ஒரு ஆரோக்கியமில்லாத சந்ததியாக மாறுகின்ற நிலைமை. நாங்கள் நேற்று முந்தநாள் கூட பார்த்திருந்தோம். யாழ்ப்பாணம் இந்த போதனா வைத்தியசாலையிலே காடைத்தனமாக உள்ளே நுழைந்து செய்கின்ற அட்டூழியங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இப்படியாக எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு நிலை தடுமாறி செல்லுகின்ற எதிர்கால சந்ததியை பற்றித்தான் நாங்கள் தினம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர இப்படியான மலர்கள், இப்படியான வெளியீடுகள், இப்படியான நன்மார்க்கமான வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதென்பது இந்த மண்ணிலே அருகி சென்று விட்டது. எங்கே ஒவ்வொரு இடத்திலே இருந்துவிட்டு ஒருக்கா எப்படியாவது ஏதோ ஒரு தன்மையிலே இப்படியான காரியங்கள் நடைபெற்று பெறுகின்ற போதிலும் அநேகமாக இன்றைக்கு எங்களுடைய சமுதாயம் திரிபடைந்த சமுதாயமாக மாறிவிட்டது. இன்றைக்கு பெரும் கோவில்களை நிர்மாணிக்கிறார்கள், திருப்பணிகள் செய்து, பாலஸ்தாபனங்கள் செய்து, பெரும் கும்பாபிஷேகங்களை நடத்துகின்றார்கள். ஆனால் அவற்றால் இந்த மக்களை நெறிப்படுத்துகின்ற மாதிரியான ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை கூட இதனால் பேணப்படுவதில்லை. வெறுமனே இந்த பொருளாதார செலவுகளும் சும்மா ஒரு போகடி போக்காக செய்கின்ற நடைமுறைகளும் தான் இருக்கிறதே தவிர மக்களை நெறிப்படுத்தக்கூடிய மாதிரியான வாழ்க்கை முறையாகவோ அல்லது போன ஆன்மீக மார்க்கத்தை நெறிப்படுத்தக்கூடியதாகவோ இந்த காரியங்கள் ஒன்றும் எங்களுக்கு ஒரு பெருமதியான வாழ்க்கையை கையளித்து விடவில்லை. பெரும்பெரும் திருவிழாக்கள், பெரும்பெரும் அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய அந்த இடத்திலேயே மரபு மீறிய இப்படியான அந்த ரவுடித்தனங்கள் விடுகிறவர்களுடைய சேஷ்டைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கோயில்களுக்கு உள்ளட்டு திருவிழாக்களை செய்கின்றவற்றிலே போட்டி காணப்படுகின்றது. இப்படியான முறைகள் எல்லாம் எங்களுடைய சமுதாயத்தின் நிலைமைகளை மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக பொறாமை தீமைகளின் புறப்படும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நற்குணலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இப்படியாக பல்வேறு கட்டுரைகள்
அமைந்திருக்கின்ற இந்த ஞானச்சுடர் வெளியீட்டிலே விநாயகருடைய தோற்றம் புராணங்கள் தரும் தகவல்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. அதிலே விநாயகப் பெருமான் எவ்வாறு அவதரித்தார் என்பதற்கான விளக்கம் அமைந்திருக்கின்றது. அடுத்தாக ஒரு சிறு பகுதி, ஆன்மீக அலைகளை அனர்த்தங்களை அகற்ற வல்லது. நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய சமயத்திலே, எங்களுடைய இனத்திலே நாங்கள் செய்து வருகின்ற காரியங்கள் தான் எங்களுடைய சமுதாயத்தையும் இந்த மண்ணையும் செழிக்கச் செய்வது, பலப்படுத்த வல்லது. எங்களுடைய மக்களிலே இந்த இறந்தவர்களுக்காக செய்கின்ற பிதிர்க்கடன்களை செய்கின்ற முறை இன்றைக்கு அற்றுப்போய்விட்டது. இந்த வருஷத்தில் ஒருக்கா நடைபெறுகின்ற இந்த ஆடி அமாவாசை, சித்திர பௌர்ணமி, அதைத்தான் எல்லோரும் ஓரளவுக்காவது கைக்கொள்ளுகிறார்கள். ஆனால் மாதந்தோறும் செய்கின்ற இந்த பிதிர் விரதங்கள் என்று சொல்லப்படுகின்ற மாதாந்த பௌர்ணமி, மாதாந்த அமாவாசை, இப்படியான பல காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வதால் அல்லது கடைப்பிடித்து வருவதால் எங்களுடைய வாழ்க்கை இலகுவாக அமையும், எங்களுடைய வாழ்க்கை சாந்தி பெற்றதாக இருக்கும். அப்படி செய்தால்தான் இந்த இயற்கையும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும் என்று இந்த கட்டுரை பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, எங்களுடைய ஞானச்சுடர் மலரிலே பல்வேறு கட்டுரைகள் இடம்பெற்று வருகின்றன. அவற்றில் பல தனிக்கட்டுரைகளாகவும் சில தொடர் கட்டுரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் பகவத்கீதையின் தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுரை பகுதி, கடவுளும் பிரபஞ்சமும் என்று சொல்லப்பட்ட அந்த தலைப்பின் அடிப்படையிலே கடவுளையும் இந்த பிரபஞ்சத்தையும் ஒப்பீடு செய்கின்ற ஒரு தன்மையிலே இந்த கட்டுரை அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பாமாலையும் பூமாலையும் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை, எங்களுடைய சமய வாழ்விலே எங்களுடைய நாயன்மார்கள், எங்களுடைய சமய முன்னோடிகள் எல்லாம் பாமாலை பாடி இறைவனை வாழ்த்தி உபசரித்த அதே நேரத்திலே பூமாலை அணிந்து அந்த இறைவனை அழகுபடுத்தி பார்த்த பெருமையும் அந்த அழகியல் உணர்வும் எங்களுடைய நாயன்மார்கள் மத்தியிலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு கட்டுரை தான் பாமாலையும் பூமாலையும் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை. கண், ஞானக்கண் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு விதத்திலே அந்த சூரனை நோக்கி அமைந்த கட்டுரை. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய முருகப்பெருமானுடைய தளபதியாக, தலைமை தளபதியாக வீரபாகுதேவர் இந்த சூரனை வதம் செய்கின்ற அந்த விடயத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, செல்வச்சன்னதி கோவிலுக்கு அருகிலே சரஸ்வதி அம்மன் இருக்கின்றார். அந்த சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு வடக்கு புறத்திலே இந்த திருச்செந்தூரில் இருந்து கதிர்காமன் நோக்கி வந்த வீரபாகுதேவர் தன்னுடைய கால்களை பதித்த அடையாளம் இன்றைக்கும் இருக்கிறது. தன்னுடைய கால்களை பதித்த அடையாளம் இன்றைக்கும் இருக்கிறது. அது கதிர்காமத்தை நோக்கி அந்த வியூகத்திலே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீரபாகுதேவர் தான் இந்த சன்னதி முருகப்பெருமானை வேலாக உருவகித்து அந்த பூவரச நிழலிலே பிரதிட்ட செய்து ஆரம்பத்தில் வணங்கி வந்ததாக ஒரு கர்ண பரம்பரை கதை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வும் இங்கே அமைய பெற்றிருக்கின்றது. இந்த கதைக்கும் எங்களுடைய சன்னதியானுடைய ஆலயத்திற்கும் அந்த வழிபாட்டு முறைகளுக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அடுத்ததாக சிறந்த அறப்பணி அன்னப்பணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுரை, இதை திரு பு கதிரித்தம்பி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த அறப்பணியான இந்த அன்னப்பணியை சன்னதியான் ஆச்சிரமத்திலே நடைபெறுகின்ற அன்னதான பணியோடு அவர் ஒப்பிட்டு எழுதியிருக்கின்றார்கள். அப்படி எழுதுகின்ற போது உணவு கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் என்ற ஒரு வரியை அவர் இங்கே கையாண்டிருக்கின்றார். உணவு கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன், இப்படியாக இந்த கட்டுரையின் அமைப்புகள் இதனுடைய பெருமைகள் எல்லாம் அமைந்திருக்கின்ற போது, அடுத்ததாக எங்களுடைய
இலக்கிய மரபுகளால் பெரிதும் அறியப்படும் 20ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட யாழ்ப்பாணத்து இந்து ஆலயங்கள் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதி. இதை சண்முகலிங்கம் சஜிலன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இங்கே இலங்கையிலே காணப்படுகின்ற ஈஸ்வரங்கள் மற்றும் முருகனுடைய விசேடமான தலங்கள், அவற்றிலே கீரிமலை என்று சொல்லப்படுகின்ற நகுலேஸ்வரம், அங்கே அமைந்திருக்கக்கூடிய கண்டகி தீர்த்தம், அந்த கண்டகி தீர்த்தத்திலே தீர்த்தமாடி நளமகாராஜன் சனீஸ்வரனுடைய சாபத்தை நீக்கியதாக காணப்படுகின்ற பல குறிப்புகள் எல்லாம் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இந்த திருநள்ளாறு அந்த இடத்தில்தான் இந்த நளமகாராஜன் தன்னுடைய சாப விமோசனத்தை பெற்றான் என்றும், ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த கீரிமலை கண்டகி தீர்த்தத்திலே அவன் நீராடியதாக இந்த கட்டுரை பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்படியாக பல்வேறு கட்டுரைகளும் பல்வேறு அறிவுரைகளும் பல்வேறு சிறிய துணுக்கான கட்டுரைகளும் இடம்பெற்று வருகின்ற இந்த தன்மையிலே இறுதிப்பகுதியிலே, இந்த ஞானச்சுடரின் இறுதிப்பகுதியிலே வருடாந்த வைகாசி பெருவிழா கடந்த வாரங்களிலே நடைபெற்றிருக்கின்றது. அந்த வைகாசி பெருவிழாவிலே நடைபெற்ற நிகழ்வுகளின் கட்டுரை பகுதி ஒரு தொகுப்பாக அமைந்திருக்கின்ற போது அது தொடர்பான படங்களும் பதிவுகளும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. இப்படியாக நான் இதிலே சொன்ன விடயங்கள் ஒரு சில, இதற்குள்ளே அடங்கியிருக்கின்ற பல்வேறு விடயங்கள் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை சீராக்கி அமைக்க வேண்டும். சன்னதியான ஆச்சிரமத்திலே வெளியீடு செய்து வைக்கப்படுகின்ற இந்த ஞானச்சுடர் மலரானது நியமம் தவறாது, காலம் தவறாது, மாதந்தோறும் எங்களுடைய கைகளிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான கட்டுரைகளிலே பெரும்பாலான விடயங்கள் மக்களை நெறிப்படுத்துவதாகவும் எங்களுடைய ஆன்மீக மார்க்கத்தை ஒழுங்குபடுத்துவதாகவும் பல்வேறு தெரிந்து தொலைந்து போன பல விடயங்களை எங்களுக்கு நினைவூட்டுவதாகவும் அமைந்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கலசமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இப்படியான இந்த மலர்களை நாங்கள் மலர்களில் உள்ள விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை முறையிலே அவை ஒரு பாடமாக, ஒரு உசாத்துணையாக அமைய வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே தெரிவித்து எனது மதிப்பூற்றியை நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம். வாராந்திரிகளின் வரிசை 317வது ஞானச்சுடர் மலர் மாத இறுதி வெள்ளி இடம்பெறுகின்ற ஞானச்சுடர் மலர் வெளியீடு இப்போது இடம்பெற்று நிறைவேற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பதிவாளர் நிகழ்வு வந்தது. அதற்கு முன்பாக ஆச்சிரமம் பலவிதமான அநேகம் தெரிந்திருந்தோம். கடந்த வாரம் கூட ஊரணி வைத்தியசாலைக்கு 7,50,000 ரூபாய் பெறுமதியான குடிநீர் திட்டம் இடம்பெற்றது. திருவோணமலை கப்பல்துறை பாடசாலைக்கு 2 லட்சம் ரூபாய் 2ஆம் கட்ட நிதியாக வழங்கப்பட்டது. இவைகளால் பலவிதமான அறப்பணிகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு இப்போது முன்னாக பேசிய ஜிஎஸ் சவேசன், ஆசிரியர் துறை கணேசமூர்த்தி ஆகியோர் அதை பற்றி விவரித்திருந்தார்கள். இன்று கூட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது. கடந்த நேற்று அதற்கு முன்னாள் ஆசிரியர் அதாவது யாழ்ப்பாணம் போராட்டத்திலிருந்து ஒரு அன்பர் வந்திருந்த ஒரு விண்ணப்பத்தோடு என்னென்று பார்த்தேன், அவர்களுக்கு ஒரு அவசரமாக 5,25,000 ரூபாய் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. அது அவர்கள் சொல்வார்கள் தேவையாக இருந்தது. அதன் அடிப்படையில் நம்முடன் கோரிக்கை விட்டிருந்தார்கள். எனக்கும் ஒரு பாட்டோட மனதில் ஒரு படிய வந்தது, செய்யத்தான் வேணும். சரி பார்ப்போம், நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம், உங்கள் தொலைபேசி இலக்கத்தை குறித்து விட்டு போக சொல்லி அவர் குறித்து விட்டு போனேன். உண்மையில் அவர் கோயில் வாசலுக்கு போயிருக்க மாட்டார். என்னுடைய தொலைபேசியில்
4,62,000 ரூபாய் வந்திருந்தது. உண்மை அந்த அது கண்டவுடனே எனக்கு ஒரு சரி சன்னதியான் இதற்குரிய நிதியை எனக்கு அனுப்பியிருக்கிறேன், அதன் மூலம் நான் செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வீட்டை போய் சேர்ந்து விட்டார்கள். நேற்று காலம் நேற்று காலம் அவருக்கு எடுத்து சொன்னேன், நீங்கள் நாளைக்கு வரலாம், அந்த நிதி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. இவ்வகையான செயற்பாட்டின் காரணமாக தான் இங்கே இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. ஒரு வருடம் போய் கேட்பதில்லை, ஒரு வருடம் கடசமதி போடுவதில்லை, தொலைபேசியில் சொல்லுவதில்லை, வங்கிகளில் இருப்பு இல்லை. எவ்விதமான இதுவும் இல்லாத முறையில் தான் சன்னதியான் முற்றுமுழுதாக சன்னதியான நம்பித்தான் இந்த இடம் இயங்குகின்றது. அதே போன்று அவனும் நமக்கு ஒரு குறையும் கேட்பதில்லை. எவை வந்து கேட்டாலும் நிதி என்று சொல்வதில்லை. பார்ப்போம், நிதி என்றால் தான் நான் சொல்வது கொஞ்சம் பார்ப்போம் என்று. பொருட்கள் உதாரணமாக இருந்தால் உடனே கடையில் எடுத்து நான் நாளைக்கு தாரம்னு சொல்லி அந்த நிகாரத்தை செய்ய வழக்கம். நிதி என்றால் கொஞ்சம் யோசித்து தான் சொல்லுவேன். சரி பார்ப்போம், தொலைபேசி தந்துட்டு போங்க, நாங்கள் ஒழுங்கு செய்து கொண்டு அறிவிப்போம். ஆனால் இது கண்ணுக்கு முன்னே அவர்கள் அங்காலே போவதில்லை. எனக்கு அந்த பணம் வந்திருந்தது. உடனடியாக அந்த நிதியை நாங்கள் பூர்த்தி செய்து அதை வாங்குவதற்கு யாழ்ப்பாணத்திலிருந்து பணிப்பாட திரு சத்தியமூர்த்தி வந்திருந்தார். அவரோடு அந்த அமைப்புக்கு பொறுப்பாக சுகாதாரம் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த நிதியை கையெழுத்து விட்டு மேற்கொண்டு மற்ற நிகழ்வுக்கு போகலாம் என்று அதன் அடிப்படையில் திரு சத்தியமூர்த்தி அவர்களை என்போடு அழைக்கின்றேன். வேற அப்படி வாங்கினார் வைத்தியதான் வந்தார். உடனே வாங்க செந்தில்குமாரன், தயாரன், தீபா, சிவநாதன், 5,25,000 ரூபாய் இப்போது அவர்கள் பேரவை சார்ந்தோர் அவர்களுக்கு கையெழுத்திருந்தார்கள். இங்கே ஒரு கரகோஷம் நான் உண்மையில் மிக முக்கியமான கடமைகளில் இந்த ஸ்தானத்தில் வர வேண்டி இருக்கிறேன். யாழ்ப்பாண வைத்தியசாலையானது ஒரு நாளைக்கு 5,000 நோயாளிகள் அந்த சிகிச்சைகள் பலர் வறுமை கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 19 நாட்கள் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது உங்களுக்கு தெரியும் கேன்சர் வருத்தம் இலங்கையிலே மருத்துவ வைத்தியசாலையில் மற்றும் வேறு மாத்திரம் செய்வதற்கு 9 வைத்தியசாலையில் நாங்கள் செய்யணும். இவ்வாறு செய்வதற்கு தேவையான மருந்துகளை நாங்கள் அவர்களுக்கு வாங்கி வழங்க வேண்டியிருக்கிறோம். ஆனால் இவ்வாறு ஒரு சர்ஜரியை தனியார் மருத்துவமனையில் செய்வதாகி சுமார் 1,70,00,000 ரூபாய் செலவை. ஆனால் நாங்கள் சுமார் 5,00,000 ரூபாய் நிதிக்கான கருத்தை வாங்கினால் இந்த வைத்தியசாலையில் அதை செய்வதற்கான அழுத்தங்களை மேற்கொண்டிருக்கிறோம், விரைந்து செய்ய இருக்கிறோம். இது வடபகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஏனெனில் முதலா வைத்தியசாலையினால் முக்கியமான ஒரு வைத்தியசாலை. அங்கே எம்ஆர்ஐ கருவிகள் சிடி ஸ்கேன் இது தவிர ஆக்சிடென்ட் எமர்ஜென்சிகளை யாருக்காவது தலையில் காயம் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை செய்யக்கூடிய வசதி வடபகுதியில் இந்த வைத்தியசாலை மாற்றம் தான் இருக்கிறது. இவ்வாறு இன்பமுறை சிகிச்சைகள் இவ்வாறு பல விடயங்களை வைத்தியசாலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்போது இருக்கின்ற வசதிகளில் எல்லாவற்றையும் அரசு போட முடியாது. குறிப்பாக சில சத்திர சிகிச்சைகளுக்கு சில உபகரணங்களை வாங்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. அவ்வாறு ஏற்படுது, அதாவது பொருத்தமான உபகரணங்கள் வைத்தியசாலையில் இல்லை, அவர்கள் அந்த உபகரணங்களை வாங்கி வழங்க வேண்டும். சில சமயங்களில் மிக வறுமையானவர்களாக அவர்கள் வாங்கி வழங்குவதற்கு இயலாத நிலை காணப்படுகிறது.
குறிப்பாக யாழ்ப்பாண வைத்தியசாலை உங்களுக்கு தெரியும். இப்போது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் செய்யப்படுகிறது. கடந்த வருடம் 130 பேருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்படுகிறது. அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக தெரிவிக்கிறோம். அவ்வாறான ஒரு சர்ஜரியை செய்வதால் தனியார் மருத்துவமனையில் 20-30 லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டும். ஆகவே பொதுநா வைத்தியசாலையானது மக்களின் தேவைக்கு ஏற்றவாறும் சேவைகள் அதிகரிக்கிறது. உதாரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அல்லது வடபகுதியில் என்ன நடந்தாலும் அதனுடைய ஆபத்துகளை பொதுநா வைத்தியசாலை ஏற்றுக்கொள்ளும். உதாரணமாக ஒரு வீதி விபத்தாக இருக்கலாம், அல்லது இந்த இளைஞர்கள் இங்கே கூறப்பட்டது போன்று எவ்வாறான குடிபோதை மறுபோதை ஏனைய மருந்து போதைகளுக்கு உள்ளாகி ஏதாவது விபத்துக்குள்ளாகி அதற்கு ஒரு பாரிய தலையை காயம் ஏற்பட்டாலும் மிக சிக்கலான சிகிச்சை யாழ்ப்பாண வைத்தியசாலை செய்யலாம். ஆகவே வடபகுதியின் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்றது. அவற்றை இயக்குவது இலவான விடயம் அல்ல. நான் ஒரு வைத்தியங்கள் 600 காவியங்கள் 2020 உத்தியோகத்தில் இருக்கின்றோம். இருந்தாலும் அப்போது எங்களுக்கு சிற்றூழியர்களின் பற்றாக்குறை காணப்படுகின்றது. ஏற்கனவே இந்த சிற்றூழியர்கள் சிலர் விலக்கை சென்று விட்டார்கள், சிலர் உரைக்கிணார்களை சென்று விட்டார்கள். இப்போது 150 மேற்பட்ட தொண்டு உத்தியோகர்களை நாங்கள் வெளியில் இருந்து அவர்களை அழைத்து வெளியே செய்கின்றோம். அவர்களுக்கும் பொறுப்பான எதுவும் இல்லாமல் செய்கின்றோம். ஆனால் அவர்களை வைத்து செல்லாவிட்டால் வைத்தியசாலை இயக்குவது கடினம். வடக்கிலே இருக்கின்ற எல்லா வைத்தியசாலைகளிலும் இரவுபோலான ஆம்புலன்ஸ் வண்டிகள் எந்த நிலையிலும் கொண்டு வந்து கட்டிவிட்டு செல்கிறார்கள். தெருவிலே ஒரு இலக்கணக்கான வைத்தியசாலை இருக்கிறார்கள். ஆகவே பொதுநா வைத்தியசாலையை பொறுத்தளவில் நமக்கு நாம் எல்லா விடயங்களையும் வெளியில் சொல்லுவதும் இல்லை. ஆனால் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாங்கள் செய்து எங்களுடைய கடமையிலே நாங்கள் தான் கண்டாயிருக்கிறோம். 24 மணி நேரம் அது எங்களுக்கு தனிப்பட்ட நிறுவனங்களும் அல்லது ஏனைய வளவங்களுக்கும் அவங்களுக்கு சென்று பங்கு பெற்றுவதிலும் அவ்வளவாக விருப்பமில்லை. இருப்பினும் வடபகுதியில் இருக்கின்ற முக்கியமான கோயில்கள் பொதுமக்களின் கொடுக்கின்ற நன்கொடைகளினால இவ்வாறு எங்களுடைய சுவாமிகள் வந்து செய்வது போல இது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான உதவிகள் வைத்தியசாலை இருக்கிறது. வடக்கிலே இருக்கின்ற ஏனைய கோயில்களும் விரும்பினால் அவற்றை செய்யலாம். இந்திய நாடு புத்தக வீட்டிலே இந்த சன்னிதானம் மூலமாக செய்யப்படுகின்ற காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த ஆன்மீகத்தை போதிக்கின்ற இந்த நிலையை இவ்வாறு உயிர்காப்போடு நடவடிக்கைகளுக்காக வாழ்த்துகிறேன். அது எல்லாம் உள்ள இறைவன் இந்த சன்னிதானம் விரிவதை இங்கே வந்திருக்கும் உங்களுக்கும் எல்லா இடத்தையும் கிடைப்பதற்கு நானும் கடவுளை வேண்டி என்னை இந்த சன்னிதானத்தை நாங்கள் அழைக்கிறதுக்காகவும் நன்றி கூறி விடைபெறுவதை அடுத்ததாக இன்னொரு திரு சர்வானம் சொன்னார். சந்தையில் பிஎன்என் நடராக பூனா மகராஜன் ஆசிரியர் துறை கணிதமூர்த்தி அவர்களுக்கும் தன்னையாக ஆற்றுகிறோம். பேரவையின் சார்பில் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். அதனைத் தொடர்ந்து 64 பூஜைகளுக்கு அஞ்ஞான ஏற்பாடுகளும் நன்றி கூறி உங்கள் அனைவரும் விளைவிக்கப்படுகிறது.